அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான முக்கியமான 100 மேற்கோள் வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. திருக்கோவையார். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. திருக்கோவையார். அடுத்தது, சூரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். கூறியவர் திருநாவுக்கரசர். சூரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று கூறியவர் திருநாவுக்கரசர். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனால் நிற்கும் என்று கூறியவர் திருமூலர். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனால் நிற்கும் என்று கூறியவர் திருமூலர். அடுத்த வினா. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்று கூறியவர் ஔவையார். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்று கூறியவர் ஔவையார். 5வது வினா. என் பணிந்த தன்கமலை ஈசனார் பூங்கோயில், முன்பணிந்த தெய்வ முனிவோர்கள் என்று கூறியவர் குமரகுருபரர். என் பணிந்த தன்கமலை ஈசனார் பூங்கோயில், முன்பணிந்த தெய்வ முனிவோர்கள் என்று கூறியவர் குமரகுருபரர். 6வது வினா பாருங்க. தமிழே நீயோர் பூக்காடு நானோர் தும்பி என்று கூறியவர் பாரதிதாசன். ஒரு முக்கியமான வினா இது. தமிழே நீயோர் பூக்காடு நானோர் தும்பி என்று கூறியவர் பாரதிதாசன். 7வது வினா பாருங்க. எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓர் இனம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று கூறியவர் பாரதியார். இது ஒரு முக்கியமான வினாதான். எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓர் இனம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று கூறியவர் பாரதியார். 8வது வினா. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு. அதை கூறியவர் நக்கீரர். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு, கூறியவர் நக்கீரர். 9வது வினா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் திருமூலர். 10வது வினா. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் பாரதிதாசன். 11வது வினா. தையலை உயர்வு செய். பாரதியார். தையலை உயர்வு செய் என்று கூறியவர் பாரதியார். 12வது வினா. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல் பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல் பிங்கள நிகண்டு. 13வது வினா. அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்று கூறும் நூல் புறநானூறு. அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்று கூறும் நூல் புறநானூறு. 14வது வினா. தமிழ் தழீஇய சாயலவர். கம்பர். தமிழ் தழீஇய சாயலவர். கம்பர். 15வது வினா. தமிழ் இவை பத்துமே என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். தமிழ் இவை பத்துமே என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் திருவள்ளுவர். உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் திருவள்ளுவர். 17வது வினா. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் பாரதியார். இது ஒரு முக்கியமான வினா. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் பாரதியார். 18வது வினா. குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும் கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும் என்று கூறியவர் பெரியவன் கவிராயர். குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும் கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும் என்று கூறியவர் பெரியவன் கவிராயர். 19வது வினா. குளமின்னார் மழை பெய்யென பெய்யும் குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும் என்று கூறியவர் பெரியவன் கவிராயர். குளமின்னார் மழை பெய்யென பெய்யும் குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும் என்று கூறியவர் பெரியவன் கவிராயர். 20வது வினா. கால்வரை நில்லாங் கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்று கூறும் நூல் கலித்தொகை. ஒரு முக்கியமான வினா. கால்வரை நில்லாங் கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்று கூறும் நூல் கலித்தொகை. அடுத்த வினா பாருங்க. முற்றும் அற்று ஒரோ வழி என்று கூறும் நூல் நன்னூல். முற்றும் அற்று ஒரோ வழி என்று கூறும் நூல் நன்னூல். 22வது வினா. சேயோன் மேய மைவரை உலகம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். ஒரு முக்கியமான வினா. சேயோன் மேய மைவரை உலகம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 23வது வினா.
விண்பொற நெடுவரை குறிஞ்சி கிழவ என்று கூறும் நூல் திருமுருகாற்றுப்படை. விண்பொற நெடுவரை குறிஞ்சி கிழவ என்று கூறும் நூல் திருமுருகாற்றுப்படை. 24வது வினா. உண்டால் அம்ம இவ்வுலகம் என்று கூறும் நூல் புறநானூறு. கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. உண்டால் அம்ம இவ்வுலகம் கூறும் நூல் புறநானூறு. கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. 25வது வினா பாருங்க. கொல்லேற்று கோடுஞ்சுவானை மறுமையும் புல்லாலே என்று கூறும் நூல் கலித்தொகை. இது எதை பற்றி கூறுதுன்னா ஏறுதழுவுதல். நல்லா பாருங்க. கொல்லேற்று கோடுஞ்சுவானை மறுமையும் புல்லாலே என்று கூறும் நூல் கலித்தொகை எதை பற்றி கூறுதுன்னா ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடுகிறது. 26வது வினா. துணையாய் வருவது தூயினர் கல்வி என்று கூறும் நூல் திருமந்திரம். முக்கியமான வினா பாருங்க. துணையாய் வருவது தூயினர் கல்வி என்று கூறும் நூல் திருமந்திரம். 27வது வினா. கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் நாலடியார். கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் நாலடியார். 28வது வினா. இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார். இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார். 29வது வினா. உற்றுளி உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறும் நூல் புறநானூறு. ஒரு முக்கியமான வினா. உற்றுளி உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறியவர் புறநானூறு. 30வது வினா. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் என்று கூறும் நூல் திருக்கடுகம். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் என்று கூறும் நூல் திருக்கடுகம். 31வது வினா. முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 32வது வினா. பெருங்கடல் முகந்த இருங்கிலை கொன்மு என்று கூறும் நூல் அகநானூறு. பெருங்கடல் முகந்த இருங்கிலை கொன்மு என்று கூறும் நூல் அகநானூறு. 33வது வினா. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார். ஒரு முக்கியமான வினா. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார். 34வது வினா. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் கூறும் நூல் மணிமேகலை. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் மணிமேகலை. 35வது வினா. விசால பார்வையால் விழுங்கும் மக்களை என்று கூறியவர் பாரதிதாசன். விசால பார்வையால் விழுங்கும் மக்களை என்று கூறியவர் பாரதிதாசன். 36வது வினா. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுது காதினிலே என்று கூறியவர் பாரதியார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுது காதினிலே என்று கூறியவர் பாரதியார். 37வது வினா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன். ஒரு முக்கியமான வினா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன். 38வது வினா பாருங்க. வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி கேட்டிருக்காங்க. வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. 39வது வினா. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார். 40வது வினா. வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்குத்தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ என்று கூறியவர் கவிஞர் தாராபாரதி. நல்லா பாருங்க. வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்குத்தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ என்று கூறியவர் கவிஞர் தாராபாரதி. 41வது வினா. எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்று கூறியவர் கவிஞர் தாராபாரதி. ஒரு முக்கியமான வினா இது. எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்று கூறியவர் கவிஞர் தாராபாரதி. 42வது வினா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று கூறியவர் பாரதியார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று கூறியவர் பாரதியார். 43வது வினா. நல்லதோர் வீணை செய்த அதை நலங்கெடு புழுதியில் எறிவதுண்டோ என்று கூறியவர் பாரதியார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ என்று கூறியவர் பாரதியார். அடுத்த வினா பாருங்க. பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று கூறியவர்
பாரதிதாசன். முக்கியமான வினா இதுவும். நல்லா பாருங்க. பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று கூறியவர் பாரதிதாசன். 45வது வினா. பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். அடுத்தது, வண்ணந்தாமே நாளைதன்ப என்று கூறும் நூல் தொல்காப்பியம். வண்ணந்தாமே நாளைதன்ப என்று கூறும் நூல் தொல்காப்பியம். ஒழுகு வண்ண மோசையினொழுகும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். ஒழுகு வண்ண மோசையினொழுகும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 48வது வினா. வஞ்சி தூக்கே செந்துங்குயற்றே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். வஞ்சி தூக்கே செந்துங்கியற்றே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 49வது வினா. உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்பு நாடு என்று கூறியவர் திருவள்ளுவர். நல்லா பாருங்க. உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்பு நாடு என்று கூறியவர் திருவள்ளுவர். 50வது வினா. பசி பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறையும் ஒரியிய வேட்கை புரையோர் என்று கூறும் நூல் 1810. சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமட்டூர் கண்ணனார். முக்கியமான வினா. பசி பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறையும் ஒரியிய வேட்கை புரையோர் என்று கூறும் நூல் 1810. கூறியவர் குமட்டூர் கண்ணனார். 51வது வினா. கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை என்று கூறும் நூல் திருச்சாளல். கூறியவர் மாணிக்க வாசகர். நல்லா பாருங்க. கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடை என்று கூறியவர் மாணிக்க வாசகர். கூறும் நூல் திருச்சாளல். 52வது வினா. அந்நில மருகின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்று கூறும் நூல் தொல்காப்பியம். அந்நில மருகின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 53வது வினா. படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக என்று கூறும் நூல் புறநானூறு. படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக என்று கூறும் நூல் புறநானூறு. 54வது வினா பாருங்க. புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே என்று கூறும் நூல் நற்றிணை. நல்லா பாருங்க. புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே என்று கூறும் நூல் நற்றிணை. 55வது வினா. நுந்தைக்கு தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்று கூறும் நூல் புறநானூறு. நல்லா பாருங்க. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்று கூறும் நூல் புறநானூறு. 56வது வினா. இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுக வழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்று கூறும் நூல் புறநானூறு. நல்லா பாருங்க. இடுக வென்றோ சுடுக வென்றோ படுக வழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்று கூறும் நூல் புறநானூறு. 57வது வினா. ஓங்கிலிடை உயர்ந்தோர் தொலைவிலக்கி என்று கூறும் நூல் தண்டியலங்காரம். ஓங்கிலிடை உயர்ந்தோர் தொலைவிலக்கி என்று கூறும் நூல் தண்டியலங்காரம். 58வது வினா. மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் என்று ஏனையது தன்னேர் இலாத தமிழ் என்று கூறும் நூல் தண்டியலங்காரம். நல்லா பாருங்க. மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இலாத தமிழ் என்று கூறும் நூல் தண்டியலங்காரம். 59வது வினா. கைப்பொருள் அற்றான் கற்பதெவ்வகை என்று கூறியவர் பாரதியார். கைப்பொருள் அற்றான் கற்பது எவ்வகை என்று கூறுவர் பாரதி. 60வது வினா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று கூறும் நூல் நன்னூல். நல்லா பாருங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று கூறும் நூல் நன்னூல். 61வது வினா. மீண்டும் வந்த பழமை நலம் புதுகதற்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா என்று கூறியவர் சிற்பி பாலசுப்பிரமணியன். மீண்டும் வந்த பழமை நலம் புதுகதற்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா என்று கூறியவர் சிற்பி பாலசுப்பிரமணியன். 62வது வினா. உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பரவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். நல்லா பாருங்க. உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பரவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம்.
63வது வினா, சிறுவர் தாயே பேரீர் பெண்டே என்று கூறும் நூல் புறநானூறு. இந்த வரிகள் எதை பற்றி கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா, தாய்வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி இந்த நூல் கூறுகிறது. நல்லா பாருங்க, சிறுவர் தாயே பேரீர் பெண்டே என்று கூறும் நூல் புறநானூறு. அடுத்தது, செம்முது பெண்டின் காதலஞ்சிறான் என்று கூறும் நூல் புறநானூறு. இதுவும் தாய்வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது. செம்முது பெண்டின் காதலன் சிறான் என்று கூறும் நூல் புறநானூறு. 65வது வினா, வானரை கூந்தல் முதியோர் சிறுவன் என்று கூறும் நூல் புறநானூறு. இதுவும் தாய்வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது. வானரை கூந்தல் முதியோர் சிறுவன் என்று கூறும் நூல் புறநானூறு. 66வது வினா, முளரி மருங்கின் முதியோர் சிறுவன் என்று கூறும் நூல் புறநானூறு. இதுவும் தாய்வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது. முளரி மருங்கின் முதியோர் சிறுவன் என்று கூறும் நூல் புறநானூறு. 67வது வினா, என் மகள் ஒருத்தியும் பிறமகன் ஒருவனும் என்று கூறும் நூல் கலித்தொகை. இது தாய்வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது. நல்லா பாருங்க, என் மகள் ஒருத்தியும் பிறமகன் ஒருவனும் என்று கூறும் நூல் கலித்தொகை. 68வது வினா, நும்மனை சிலம்பு கலிய அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலிக என்று கூறும் நூல் ஐங்குறுநூறு. எதை பற்றி கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது. நல்லா பாருங்க, நும்மனை சிலம்பு கலிய அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலிக என்று கூறும் நூல் ஐங்குறுநூறு. 69வது வினா, மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்று கூறும் நூல் குறுந்தொகை. இது எதை பற்றி கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண் தன் கணவனையே சார்ந்த செய்தி பற்றி குறுந்தொகை கூறுகிறது. மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்று கூறும் நூல் குறுந்தொகை. 70வது வினா, மறியிடை படுத்த மாண்பினை போல் என்று கூறும் நூல் ஐங்குறுநூறு. இது தனி குடும்பம் பற்றிய செய்தி கூறுகிறது. மறியிடை படுத மாண்பினை போல் என்று கூறும் நூல் ஐங்குறுநூறு. 71வது வினா, உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்று கூறும் நூல் கம்பராமாயணம். நல்லா பாருங்க, உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்று கூறும் நூல் கம்பராமாயணம். 72வது வினா, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று கூறியவர் பாரதியார். எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று கூறியவர் பாரதியார். 73வது வினா, வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று கூறியவர் ஜலாலுதீன் ரூமி. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று கூறியவர் ஜலாலுதீன் ரூமி. 74வது வினா பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார். இது ஒரு முக்கியமான வினா. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார். 75வது வினா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன். இது ஒரு முக்கியமான வினாதான். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன். நல்லா பாருங்க, தமிழ்நாடுன்னு வந்தா பாரதியார் போட்டுருங்க, வையகம் வந்தா பாரதிதாசன் போட்டுருங்க. 76வது வினா, ஐயான் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்று கூறும் நூல் சிந்தாமணி. இதில் என்ன சொல்றாங்கன்னா, சுவடிகளில் மை தடவி வாசிக்க தொடங்குதல். நல்லா பாருங்க, ஐயான் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்று கூறும் நூல் சிந்தாமணி. 77வது வினா, மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாய் என்று கூறும் நூல் தமிழ் விடு தூது. இதுல சுவடிகளில் மை தடவி வாசிக்க தொடங்குதல் பற்றி செய்தி குறிப்பிடுகிறது. 78வது வினா, வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனாக கொளினே மடனணி இயக்கும் என்று கூறும் நூல் நன்னூல். இதுல கல்வியில் வாதம் புரிதல் பற்றி செய்தி குறிப்பிடுகிறது. நல்லா பாருங்க, வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனாக கொளினே மடனணி இயக்கும் என்று கூறும் நூல் நன்னூல். 79வது வினா, எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று கூறும் நூல் புறநானூறு. கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இதுல கல்வி கற்றோர் உயர்நிலை குறித்த செய்தி குறிப்பிடுகிறது. நல்லா பாருங்க, எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று கூறியவர் ஔவையார். கூறும் நூல் புறநானூறு. 80வது வினா, ஒருமையுடன் நின திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று கூறியவர் ராமலிங்கடிகள் தெய்வமணி மாலை.
ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று கூறியவர் ராமலிங்க அடிகள். கூறுநூல் தெய்வமணி மாலை. 81. பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று கூறும் நூல் தண்டி அலங்காரம். பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று கூறும் நூல் தண்டி அலங்காரம். பிறனில் விளைவோர் கிளைங்கொடுங் கெடுப என்று கூறும் நூல் கம்பராமாயணம். பிறனில் விளைவோர் கிளையொடுங் கெடுப என்று கூறும் நூல் கம்பராமாயணம். 83. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். ஒரு முக்கியமான வினா. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். 84. வினா. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். 85. வினா. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். 86. வினா. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. இது குதிரைகள் இறக்குமதி குறித்த செய்தி பற்றி கூறுகிறது. நல்லா பாருங்க. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. 87. வினா. காய்நல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் என்று கூறும் நூல் புறநானூறு. கூறியவர் பிசிராந்தையர். நல்லா பாருங்க. காய்நல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் என்று கூறும் நூல் புறநானூறு. கூறியவர் பிசிராந்தையர். 88. வினா. முருகு உரல் முன்போடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை என்று கூறும் நூல் நற்றிணை. என்ன சொல்றாங்கன்னா, சங்க இலக்கியத்தில் முருகன் பற்றிய பாடல் உள்ளது என்று கூறுகிறது. முருகு உரல் முன்போடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை என்று கூறும் நூல் நற்றிணை. 89. வினா. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். 90. வினா. அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று கூறும் நூல் பழமொழி 400. ஒரு முக்கியமான வினா இது. அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று கூறும் நூல் பழமொழி 400. 91. வினா. வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று கூறியவர் அப்துல் ரகுமான். நல்லா பாருங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்னா, அரசு திட்டங்கள் தீட்டினாலும் அவை நாட்டு நலனுக்கு பயன்படாமல் எதிராக போய்விடுவதை உணர்த்தும் கவிதை இந்த கவிதை. நல்லா பாருங்க. வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று கூறியவர் அப்துல் ரகுமான். 92. வினா. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்று கூறியவர் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்று கூறியவர் கண்ணதாசன். 93. வினா. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்று கூறும் நூல் புறநானூறு. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்று கூறும் நூல் புறநானூறு. 94. வினா. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று என்று கூறும் நூல் குறுந்தொகை. நல்லா பாருங்க. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று என்று கூறும் நூல் குறுந்தொகை. 95. வினா. எஞ்சா நல்லறம் யாங்கனும் செய்குவல் என்று கூறும் நூல் மணிமேகலை. எஞ்சா நல்லறம் யாங்கனம் செய்குவல் என்று கூறும் நூல் மணிமேகலை. 96. வினா. பிறர் தீமை சொல்லா நலத்து சால்பு என்று கூறும் நூல் திருக்குறள். பிறர் தீமை சொல்லா நலத்து சால்பு என்று கூறும் நூல் திருக்குறள். 97. வினா. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்று கூறியவர் திருநாவுக்கரசர். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்று கூறியவர் திருநாவுக்கரசர். 98. வினா. வளவன் ஏவா வான ஊர்தி என்று கூறும் நூல் புறநானூறு. ஒரு முக்கியமான வினா. வளவன் ஏவா வான ஊர்தி என்று கூறும் நூல் புறநானூறு. 99. வினா. செம்புல பெயர் நீர் போல என்று கூறும் நூல் குறுந்தொகை. செம்புல பெயர் நீர் போல என்று கூறும் நூல் குறுந்தொகை. கடைசி வினா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். முதல் வினா பாருங்க. செயற்பாட்டு வினையை கண்டறிக. கீழ் கண்டவற்றுள் செயற்பாட்டு வினையை கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கந்தன் யாரால் அழைக்கப்பட்டான். 2வது வினா. முயன்றால் முடியாதது எது? இது
எவ்வகை வாக்கியம் என குறிப்பிடுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வினா வாக்கியம். மூன்றாவது வினா பிரித்து எழுதுக பழமொழி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பழமை கூட்டல் மொழி. நாலாவது வினா தென்றல் முல்லை இதழ்களின் ஆசிரியர் யார்? தென்றல் முல்லை என்ற இதழ்களின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். ஐந்தாவது வினா பால் வீதியை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. பால் வீதியை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அப்துல் ரஹ்மான். ஆறாவது வினா கம்பரை புரந்த வள்ளல் யார்? கம்பரை புரந்த வள்ளல் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சடையப்ப வள்ளல். ஏழாவது வினா தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மு வரதராசனார். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் மு வரதராசனார். எட்டாவது வினா உலகின் மிக சிறந்த நாவல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி போரும் அமைதியும். ஒன்பதாவது வினா சீட்டுக்கவி என்ற பாடலை எழுதியவர் யார்? சீட்டுக்கவி என்ற பாடலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். பத்தாவது வினா சிறுகதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மௌனி. 11வது வினா ஆழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வினைத்தொகை. ஆழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. 12வது வினா சுவாமி வேதாச்சலம் என்பது யாருடைய இயற்பெயர்? ஒரு முக்கியமான வினா. சுவாமி வேதாச்சலம் என்பது யாருடைய இயற்பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். 13வது வினா சூரிய நாராயண சாஸ்திரிகள் என்பது யாருடைய இயற்பெயர்? சூரிய நாராயண சாஸ்திரி என்பது யாருடைய இயற்பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர். 14வது வினா திருவிக இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் தலைப்பில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 430. 15வது வினா தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜி.யு. போப். தமிழ் செய்யுட்கலம்பகம் ஜி.யு. போப். 16வது வினா வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வலப்பக்க சுவரில் எழுதாது என்பதுதான் சரியான விடை. 17வது வினா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்று பாடியவர் யார்? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர். 18வது வினா சரியான பொருளை தேர்வு செய்க. அரவம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாம்பு. அரவம் என்பதன் பொருள் பாம்பு. 19வது வினா தாயுமானவர் எந்த மன்னரிடம் பணிபுரிந்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர். 21வது வினா மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மயில் அகவும் என்பது சரியான விடை. 21வது வினா கீழ்கண்டவற்றுள் அழிவு என்பதன் எதிர்ச்சொல் தருக. அழிவு என்பதன் எதிர்ச்சொல் தருக. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆக்கம்.
22வது வினா, சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அனுமன். சிறிய திருவடி அனுமன். 23வது வினா, உத்தரகாண்டத்தை பாடியவர் யார்? உத்தரகாண்டத்தை பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தர். 24வது வினா, முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இதில் எதிகை சொற்களை தேர்ந்தெடுக்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முயற்சி முயற்றின்மை இதுதான் எதிகை சொற்கள். 25வது வினா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சங்கு சாலை சிறகு சீற்றம் சுற்றம். அடுத்தது, மலையபிடு கலாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன? மலையபிடு கலாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கூத்தராற்றுப்படை. 27வது வினா, பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கண்ணகனார். 28வது வினா, பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாட்டு. 29வது வினா, நெடுந்தொகை என வழங்கப்பெறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா. நெடுந்தொகை என வழங்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அகநானூறு. 30வது வினா, அவல் என்பதன் பொருள் என்ன? ஒரு முக்கியமான வினா. அவல் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பள்ளம். அவல் என்பதன் பொருள் பள்ளம். 31வது வினா, ஒரு ஈ என்பதன் இலக்கண குறிப்பு வரைக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சொல்லிசை அளபடை. ஒரு ஈ என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. 32வது வினா, பொருந்தாத இணையை தேர்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணையை தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சலவர் நல்லவர் என்பது தவறான இணை. அப்ப பிணினா நோய், கலரும்னா பேசும், மயரின மயக்கம், இந்த மூன்றும் சரியானது. 33வது வினா, மார்கழி என்பதன் பெயர் சொல்லின் வகை அறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காலப்பெயர். மார்கழினா காலப்பெயர். 34வது வினா, மலைக்கானா பயிர் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வாடுதல். மலைக்கான பயிர் போலனா வாடுதல். 35வது வினா, திருக்குறளில் பொருட்பால் எந்த வாழ்வினை சுட்டி காட்டுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சமுதாய வாழ்க்கை. 36வது வினா, திருப்பாவை காட்டும் மக்கள் வாழ்க்கை எந்த நில வாழ்க்கை? திருப்பாவை காட்டும் மக்கள் வாழ்க்கை எந்த நில வாழ்க்கை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மருதம். 37வது வினா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரபாடி என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆண்டாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரபாடி என்று பாடியவர் ஆண்டாள். 38வது வினா, தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஸ் ஆகும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஸ் ஆகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குற்றியல் உகரம். 39வது வினா, வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு மற்றும் தகுதி வழக்கு. 40வது வினா, ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் என்ன வினா? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கொளல் வினா. 41வது வினா, விடை எத்தனை வகைப்படும்? ஒரு முக்கியமான வினா.
விடை எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 8 வகைப்படும். விடை 8 வகைப்படும். வினா 6 வகைப்படும். 42வது வினா நிறை கவர்தல் எவ்வகை திணை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வெட்சி திணை. நிறை கவர்தல் வெட்சி திணை. 43வது வினா மலர்விழி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஒரு முக்கியமான வினா. மலர்விழி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஓமை தொகை. மலர்விழி என்பதன் இலக்கண குறிப்பு ஓமை தொகை. 44வது வினா ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தலை. 45வது வினா விழியால் பேசினால் இது எவ்வகை தொடர்? விழியால் பேசினால் என்பது எவ்வகை தொடர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகாநிலை தொடர். விழியால் பேசினால் என்பது வேற்றுமை தொகாநிலை தொடர். 46வது வினா பனைமரம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. பனைமரம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இரு பெயரோட்டு பண்பு தொகை. பனைமரம் என்பது இரு பெயரோட்டு பண்பு தொகை. 47வது வினா டின் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கூச்சல். 48வது வினா கீழ்கண்டவற்றுள் மரபு பிழையை நீக்குக. கீழ்கண்டவற்றுள் மரபு பிழையை நீக்குக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மாவடு. 49வது வினா கல் என்பதன் வினையாளரின் பெயரை தேர்க. கல் என்பதன் வினையாளரின் பெயரை தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கற்பவன். கடைசி வினா ஜெராக்ஸ் என்பதன் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நகலகம். ஜெராக்ஸ்னா நகலகம்.